வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 3 உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 3 சாப்டர் 3 நமக்கு என்னென்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் எது முக்கியம்? இந்த சாப்டர் ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். பிகாஸ் நீங்கள் இந்த தேர்டை ப்ராப்பராக படிச்சிங்கனாலே அடுத்து 4, 5, 6 இதெல்லாமே ஒரு கண்டினியூவான சாப்டர் தான். 3, 4, 5, 6 நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நம்ம சேனலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் சாப்டர் ஒரு பேசிக் ஃபார் 4, 5, 6ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தேர்ட் சாப்டருங்கிறதுனா ஃபண்டமெண்டல், பார்ட்னர்ஷிப் ஃபர்முடைய ஃபண்டமெண்டல். சரிங்களா? ரைட். இதில் என்ன சார் நம்ம முக்கியமாக பார்க்கணும்? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் செகண்ட் சாப்டரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பார்க்கலாட்டி கண்டிப்பாக போய் வியூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரைட். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கேயே தெளிவாக இருக்கிறத பாருங்கள். த கீ டேர்ம்ஸ் டு நோ இதில் இருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய சம்ஸ் இருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இருந்தால் எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் ரெடி பண்ணணும், ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ரெடி பண்ணணும், அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சம் இருக்கும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருக்கும். அதில் ஒரு 2-3 மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் ஃபைனலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண ஹெட்டிங்ஸே. இதில் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது வந்து ஒரு ஈஸியாக நீங்கள் போடக்கூடிய ஒரு மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுடைய ஃபார்முலாவே இதுதான். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த ஃபார்முலா பார்த்துட்டிங்கனாலே அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட முடியும், இந்த கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுற முடியும். சரிங்களா? சேம் திங் அதுதான். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் உங்களுக்கு ஒரு 3 மெத்தட் உங்களுக்கு உள்ளே வரும். சரிங்களா? ஸோ இந்த 3 மெத்தடு மட்டும் டைரக்ட் மெத்தடு, ஆனுட்டி மெத்தடு, சரிங்களா, அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தென் ப்ராடக்ட் மெத்தட். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் இருக்கும். இந்த 3 மெத்தடை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. தென் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். எதுக்கு நான் அதை உங்களுக்கு செகண்டரியாக சொல்கிறேன்னா, அந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், ஐ மீன் 6th சாப்டர் அண்ட் 5th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த டைமில் இந்த தேர்ட் சாப்டரில் பார்த்த பேஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலிங்லாம் முடிச்சிருப்பாங்க போர்ஷன்ஸவே. இப்போ நான் சொல்லவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், அந்த 2 சாப்டர்லையும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதை பேசிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து அவங்களுக்கு சம்ஸு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதில் சின்னதாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் பெரிய ஃபார்மேட் போட்டு டெபிட் கிரெடிட் போட்டு அதுக்கு டைம் கன்சியூம் ஆகிறத விட இதுக்கு போடுற டைம் ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மார்க்கில் இந்த சம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டக்குன்னு ஆன்சரை போட்டு 1600 போட்டுடலாம். அதுவே வந்துட்டு இப்போ ப்ரீவியஸ் சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங் அந்த மாதிரிலாம் போட்டு கேல்குலேஷன் பண்ணி போட்டுக்க அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ், 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் கொஷினை செலக்ட் பண்ணும்போதெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணால் தான் 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். பிகாஸ் 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து டைம் உங்களுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ்னாச்சும் தேவைப்படும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 2 மார்க், 3 மார்க், 1 மார்க்கை கிளியர் கட்டாக பிடிச்சா தான் லாஸ்ட் 1.5 மணி நேரத்தில் 5 மார்க்ஸ் நீங்கள் பண்ண முடியும். அப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க் சம்ஸ்க்கே நீங்கள் அதிக டைம் எடுத்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸுடைய சம்ஸ்க்குலாம் இப்போ டைம் உங்களுக்கு பத்தாமல் போயிடும். நிறைய பேர் சொல்லக்கூடிய இது என்னென்னா எங்களுக்கு டைம் பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த கொஷினை நீங்கள் செலக்ட் பண்ணுற விதத்தில் தான் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் வச்சு உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். பிஃபோர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஷின் பேப்பரை வச்சு எப்படி கொஷினை செலக்ட் பண்ணி நம்ம சம் போடணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இதில் இந்த தேர்ட் சாப்டரில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா
ஃப்ளக்சுவேட்டிங் அண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் மதிப்பெண் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.